ஹலோ மக்களே, நான் ஜான்சன். ஸோ இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ கோடம்பாக்கத்தில் இருக்கிறோம். ஸோ கோடம்பாக்கத்துலேருந்து நம்ம இப்போது சோழிங்கநல்லூர் போக போகிறோம். ஸோ போகிற வழியில் வந்து நம்ம தளபதி விஜய் வீடை வந்து பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை. ஸோ கூகுள் மேப்பில் போட்டிருக்கேன், தளபதி விஜய் வீடு அப்படின்ட்டு லொக்கேஷன் காமிச்சிருக்கு. அதுதான் தளபதி வீடான்ட்டு தெரியல. ஸோ பார்ப்போம். ஆனால் இங்கேருந்து நம்ம டீனர் கிராஸ் பண்ணுறதுக்குள்ள தலைவலியாகிடும் கைஸ் எனக்கு. ஏன்னா அவ்வளோ டிராஃபிக்காக இருக்கும். மணி பார்த்திங்கன்னா இப்போ 5 ஆகுது. இங்கேருந்து ஒரு வழியாக கிராஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு தலைவலி மிச்சம். இது வந்து விவேக் சிக்னலு. அந்த நம்ம பிரசாந்த் அவர்களுடைய ஓன் ஷாப் ஜாய் லோகாஸோட மெயின் ஏரியா. ஸோ அங்கே தான் இருக்கிறோம். இது மலப்பா சிக்னல். ஆனால் கைஸ், இது வந்து நான் ரொம்ப நாள் ஆச்சு. ஸ்கூல் படிக்க சொல்ல நான் இந்த சைடு தான் வருவேன். அதுக்கப்புறம் இப்போ தான் வரேன். நடுவில் வந்துட்டு போனாலும் ஸோ இன்றைக்கி இங்கே தான் வரேன். இப்போ தான் வரேன். க்யூ பார்த்தீங்களா? இந்த விவேக் சிக்னல் வந்து லைனாக போய்கிட்டே இருக்குது. எப்படிடா போகிறீங்க? இந்த இடத்துல இதான் கைஸ் ஒரு தொல்லை. நடுவில் எவனாச்சும் ஒருத்தன் குறுக்கில் வந்துடுவான். அப்புறம் வந்து நம்ம வண்டி இடிச்சிட்டானச்சியான், ஐயோயோ இவன் தான்ப்பா இடித்தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பாரு. சைடு முறையில் பார்க்காம கற்று திறக்கிறானு. வண்டிக்கார ஸ்பீடாக வந்து சைடு கண்ணாடியை உடச்சிட்டான், இல்லை மிரர் உடச்சிட்டேன், இல்லை கதை உடச்சிட்டான்னா நம்ம மேலே தான் செலவுக்கு எடுத்துவாங்க. எனக்கு தெரில எந்த அளவுக்கு நான் வாய்ஸ் பேசுறது உங்களுக்கு கிளியராக கேட்குதுன்னு தெரில. நான் வைசர் வந்து க்ளோஸ் பண்ணாமல் தான் பேசிகிட்ருக்கேன். க்ளோஸ் பண்ண முடியல. இந்த மைக்கோட ஒயர் வந்து இடிச்சிட்ருக்கு. ஸோ நம்ம இதுதான் ஷார்ட்கட்டு. டி நகர சிக்னலை வந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த டி நகருக்குள்ளே போகாமல் அப்படியே சுற்றி இது கோட்ருப்புறம் வழியாக போயிட வேண்டியதான். விவேக்ஸோட சிக்னலை லெஃப்ட்டு கட் பண்ணோம்னா வச்சிங்களேன், அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போக வேண்டியதான். இங்கே தான் போகணும், இப்படி தான் போகணும். சத்தியமாக ரூட் எனக்கு மறந்தே போயிடுச்சு. எனக்கு இதுதான் நினைக்கிறேன். இதுதான் நந்தன சிக்னல், அந்த ரூட்டு பிடிக்கிற சிக்னல் நினைக்கிறேன். ஐயோயோ, இங்கேருந்து நம்ம யூ-டர்ன் பண்ணணுமா? இங்கேருந்து ஒரே ஸ்ட்ரெயிட் ரோடு பிடிக்கணும். கரெக்டு, எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருதுப்பா. அதே மாதிரி இந்த இடத்துல தான் நிறைய விஐபிஸோட வீடும் நிறைய இருக்குது. அதனால் போலீஸ் பாதுகாப்புகளும் அதிகமாக இருக்கிறோம். இங்கேருந்து நம்ம லெஃப்ட்டு போகணும். ஓம் நமச்சிவாய. நம்ம எதுக்கு பிரிட்ஜ் மேலே போகணும்? கீழே காலியாக இருக்கு சொல்ல. நம்ம டி நகர் சைதாப்பேட்டை அந்த ரூட்டு வர வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு இந்த ரூட்டு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். கோட்ருப்புறம் வழியாக அப்படியே வந்து மத்திய கிளாஸ் ஓஎம்ஆர்ஸ் ரூட்டை வந்து பிடிக்கிறது.
ஸோ ஒரு வழியாக நம்ம வந்து மத்திய கைலாஷ் ஓஎம்ஆர் ரோட்டை வந்து பிடிக்க போகிறோம். இவன் வர போகிறானே, ஐயோ முன்னாடி போய் இடிச்சோன்னா அவ்வளோதான். ஐயா வண்டி பீஸாக குய்யா ஆகிடும். அப்படியே பிடிச்சோம்னா ஓஎம்ஆர் ரோட் கனெக்ட் ஆகிடும். அங்கே இருந்து திருவாணியூர் பக்கமாக திரும்பினோம்னா ஈசிஆர் ரோட்டை பிடிச்சிட வேண்டியதான். ஆக்சுவலாக நம்ம சோழிங்கநல்லூர் போய்ட்டு ரிட்டர்ன் வந்து பார்க்கலான்னு நினச்சா அது முடியாது. ஏன்னா நீலாங்கரைன்றது இங்கே இந்த ஒரு திருவாணியூர் ஒரு 10 கிலோமீட்டர் எடுத்து வச்சோம்னா நீலாங்கரை. ஸோ அதனால் போக சொல்லவே பார்த்துட்டு அப்படியே ஈசிஆர் ரோடு போயிட்டு அப்புறம் ஈசிஆர்லேருந்து சோழிங்கநல்லூர் கனெக்ட் ஆகிற ரோட்டுக்கு மட்டும் போயிட்டு வந்துடலாம். இது பார்த்திங்களா போலீஸ்காரர் நிற்கிறாங்க. பெட்ரோல் விலை கம்மியாக இருக்கு. போகுமா? போகும் தான் நினைக்கிறேன். என்னன்னா ஓஎம்ஆர் ரோட்டில் இந்த டைம் போனோம்னா சரியான கூட்டமாக இருக்கும். டிராஃபிக் ஏகப்பட்டது இருக்கும். அதனால் நம்ம ஈசிஆருக்கு போயிட்டு அப்படியே தளபதி விஜயோட பார்ப்போம். முடியுமான்னு தெரில. ஏன்னா உங்களுக்கே தெரியும் லேட்டஸ்ட் நியூஸ் என்னான்ட்டு. அதனால் பார்க்க முடியுமான்னு தெரிலப்பா. ஐயோ டிராஃபிக் இல்லைன்னு பார்த்தா டிராஃபிக்கோடு இருக்கையா? இப்போ ஒரு சிக்னல் வருதுல்ல, அந்த சிக்னல் கிடையாது, அது அடுத்த சிக்னலு தான் நினைக்கிறேன். ஆனால் இந்த சிக்னல் வந்து அடையார்லேருந்து ஓஎம்ஆர் ரோடு ஜாயின் ஆனோன்னா இந்த சைடு போவாங்க. ரைட்டு இதுதான் இப்படி தான் போகணும். அப்பா ஞாபகம் வந்துச்சுரா டேய். அப்பப்போ நியூட்ரலில் போட்டதுனால வண்டி எப்படி போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. அவ்வளோதான், ஈசிஆர் ரோட்டை பிடிச்சிட்டோம். இங்கேருந்து நம்ம போனோம்னா நம்ம போகிற டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிடலாம், நம்ம வீட்டுக்கும் போயிடலாம். ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம கண்டினியூ பண்ணலாம். பேட்டரி வர இல்லை. A few moments later. ஒரு வழியாக நீலாங்கரை வந்தாச்சுப்பா. நீலாங்கரை வந்தாச்சு. இந்த லெஃப்ட்டு எடுக்கணும்னு நினைக்கிறோம். லெஃப்ட்டு எடுத்துகிட்டு அப்புறம் போகலாம். ஐயோ பீச்சுக்கே வந்துட்டோமா? உள்ளே போக முடியல. பார்த்தீங்க போலீஸ்காரங்க நிற்கிறாங்க. தான் உள்ளே போக முடியுமா அப்படின்ற மாதிரி தெரியல. ஆசாசியாக வந்தனடா. ஆசாசியாக வந்தேன். நான் நினச்சேன், நான்
கொஞ்சம் வெளியே போய் பேசிக்கலாம் கைஸ். ஆக்சுவலாக வந்து நினச்ச மாதிரி தான், நான் அப்போயே நினச்சேன். சரி இருந்தாலும் சரி பார்க்கலாம், ஏதாச்சும் ஒரு சான்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நான் வந்து நினச்சேன். இருந்தாலும் நம்ம தளபதி இருக்கிற இடத்த நமக்கு தெரிஞ்சிட்டோம்ல, அது வரையும் போதும். அந்த இடம் பார்த்தீங்களா, ரொம்ப போலீஸ்காரங்க இருக்காங்க. அதாவது நம்ம எப்படி முக்கியமான ஆளுங்கள்லாம் போலீஸ்காரங்க இருக்கிறாங்க பாருங்க, இந்த மாதிரி போலீஸ் அந்த தெருவில் என்ட்ரன்ஸ்லேயே நிற்கிறாங்க. அதை நம்ம தெரிஞ்சுக்கிறது தானே. இருந்தாலும் போலீஸ் வந்து வீட்டு வாசலில் தானே இருப்பாங்க, பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சேன். பார்த்தா தெருவாண்டே இருக்கிறாங்க. சரி ஓகே, நீலாங்கரை பீச்சை பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பு அப்படின்ற மாதிரி கிளம்பியாச்சு. பட்டு டோட்டலி மாதிரி எதிர்பார்க்காத ஒன்று. நான் வந்து டோட்டலி வந்து அன்அக்செப்டடு இல்லை, அக்செப்டடு தான். இருந்தாலும் வந்து ஒரு மன வருத்தம், பார்க்க முடியலையே அப்படின்ற மாதிரி. இட்ஸ் ஓகே. ஆனால் என்னோடய லைஃப்பில் வந்து தளபதியை ஒரு வாட்டி கூட நேரில் பார்த்ததே இல்லை கைஸ். ஓகே, டாடா பாய் கைஸ், see you then another வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி யாராச்சும் ஏமாந்துட்டு வந்திருக்காங்களா இப்போது 25 அப்படின்ட்டு ஷேர் பண்ணுங்கள். கீழே கமெண்டில் பண்ணுங்கள். டாடா பாய், see you.